நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்தது. கமல்ஹாசன் ரோல் எப்படி இருந்துச்சு? நல்லா, ரொம்ப நல்லா இருக்கு. அவரோட மேக்கப் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா பார்க்கலாம். படம் ஃபுல்லாக போர் அடிக்காமல் போதா? ஆமாம், போர் அடிக்காமல் போகுது, ரொம்ப நல்லா இருக்கு. டென்னிக்கோட ரேட்டிங் எனக்கு 8.5 நல்லா இருந்தது. ஸ்டோரி சூப்பர், எல்லா டைம்லேயுமே கரெக்டாக ஃபிட் ஆகும். கமல் சார் ஆக்டிங் நல்லா மியூசிக் எப்படி மியூசிக் இஸ் குட். ஏஆர் ரஹ்மான் கம்பேர் பண்ணும்போது ஓகே. ஃபேமிலியாக பார்க்கலாமா? கண்டிப்பாக. டென்னிக்கோட ரேட்டிங் என்னது 10க்கு எவ்வளோ மார்க் கொடுக்கும்? ஸ்டோரிக்காகவே 9 கொடுக்கலாம். கமல் திருப்பி தன்னை புதுப்பிச்சுன்னு இருக்காரு இந்த படத்தில். அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது சார் பார்க்குறது. என்ன சார் சொல்ல வராங்க படத்தில்? இதே தான் சார், நிறைய பிரச்சனை, கரப்ஷன் தான் அதிகமாக இருக்குது. அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன் திருந்தினா தான் நாடு திருந்த முடியும். அதுதான் மெயின் தீமாக இருக்குது. கமல் சார் கெட்ட புக்கு சார் அருமையாக இருக்குது சார். லாஸ்ட்டாக இப்போ திருப்பி காமிச்சது, அந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் இப்போ சேனாபதியாக திருப்பி காட்டுறது இன்னும் அருமையாக இருக்குது. இன்னும் சின்ன பையனாகவே தெரிகிறாரு எனக்கு. படத்தில் விவேக் சார் எஸ்ஜிஎஸ் நிறைய பேர் பண்ணிக்க எப்படி சார் பண்ணிருக்காங்க சார்? விவேக் சார் வர விவேக் நல்லா இருக்குது சார். அவர் இன்னும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணிக்கலாம். அவரோட துரதிருஷ்டம் அவர் கூட கமல் கூட ட்ராவல் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுதான் வருத்தமாக. சாங்ஸ் பீஜியம்லாம் சார் கொஞ்சம் புரியல சார், கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பீட் எல்லாம் லிரிக்ஸோட இது கொஞ்சம் ஓவராக இருக்குது. அது கொஞ்சம் கம்மி பண்ணாருன்னா அனிருத் இன்னும் நல்லாயிருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு சார். டென்னிக்கோட ரேட்டிங் 10க்கு 9 கொடுப்பேன் சார் கண்டிப்பாக. படம் நல்லா இருக்கு, நல்லா நினைச்சிருக்கேன், நல்லா ரொம்ப நல்லா இருக்கு படம். இல்லை சார், படம் ஃபுல்லாக விறுவிறுப்பாக போகுதுங்களா? படம் நல்லா போகுது. கமல் சார் நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா உழைப்பு இருக்கு. ஓகே, நல்லா இருந்தது, நல்லா இருந்தது, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குப்பா. என்ன பிடிச்ச படத்தில்? எல்லா இதுவுமே பிடிச்சி, கமல் சார் ஆக்டிங் ரொம்ப ஃபைன், வெரி ஃபைன். ஃபேமிலியாக பார்க்கலாமா? குடும்பத்தோட பார்க்குறேன். டைம் எனக்கு முழுது எனக்கு ஒத்துக்காது, வீச்சு ஒத்துக்காது, அப்படியே அதை ரசித்து பார்த்தேன். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டாக இதுவாக தான் போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. கடைசியில் தேர்ட் பார்ட்டிக்கு லைட்டாக இன்ட்ரோ கொடுத்தாங்க. படத்தில் சாங்ஸ் ஃபைட்ல எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருக்கு, படம் நல்லா தான் இருக்குது. பார்ட் 3 நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் பார்ட் 2 வந்து நல்லா இருக்குது. பார்ட் 3க்காக வெயிட்டிங். எல்லாம் படம் இது நல்லா தான் இருக்குது. படம் பார்க்குறது நல்லா தான் இருக்கு. மியூசிக் நல்லா தான் இருக்குது. எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஒரு ½ hour வந்து கொஞ்சம் ரொம்ப ஆவரேஜாக இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா சூப்பராக தான் இருக்குது. எல்லாம் நல்லா ஆக்கி நல்லா பண்ணியிருக்காங்க. கொடுக்கலாம் 7.5 தரலாம். நல்லா தான் சார் இருந்தது. அதான் இன்டர்வலுக்கு ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி மட்டும் கொஞ்சம் போராக இருந்தது டைலாக்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் அந்த ஃபைட் வந்தது. அந்த ஃபைட்டில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எதிர்பார்த்த மாதிரி நல்லா தான் இருந்தது. கிராஃபிக்ஸ், விஎஃப்எக்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. மியூசிக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. 3 மணி நேரம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. அதான் அந்த இன்டர்வலுக்கு ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி மட்டும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் டைலாக்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மர்டர் பண்ணும்போது அந்த வில்லனுக்கு ஒரு சாங் அது தேவையில்லாத மாதிரி ஒரு சாங்கு, அவ்வளோ செலவு பண்ணி அந்த சாங் எடுத்துருக்க தேவையில்ல. மற்றபடி எல்லாமே நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் நல்லா தான் இருந்தது. இப்போ பார்ட் 3க்கு லீடு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்கும், பார்ப்போம். மியூசிக் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க. ஆக்டிங்லாம் யாருமே நம்ம குறை சொல்ல முடியாது. எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க. இம்ப்ரூவ்மெண்ட் தான். அப்போ இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை, டெக்னாலஜிஸ்லாம் வளரல. இப்போ நல்லாவே வளர்ந்துருக்கு. ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. எல்லாருக்கான படம் தான். 2K கிட்ஸ்க்குன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே பார்க்கலாம். நல்லா தான் புரியாமலாம் இல்லை, எல்லாமே புரியுது. புரியாமன்னு எதுவும் இல்லை. அதான் இந்த இன்டர்வியூக்கு ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி மட்டும் கொஞ்சம் போர் இருக்க மாதிரி இருந்தது. அது எல்லாமே நல்லா இருந்தது. அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதான் கொஞ்சம் ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி இல்லை, நல்லா தான் இருந்தது. மியூசிக் சூப்பராக இருந்தது. அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. ஃபேமிலியாக பார்க்கலாம், எந்த இதுவுமே இல்லை. 9 கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்தியன் 1 ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் வந்து கொஞ்சம் ஃபேமிலி பேக்ரவுண்டாக இருந்தது. இது ஃபுல்லாக நிறைய ஃபைட்டிங் சீன்ஸு அந்த மாதிரி தான் ரொம்ப இதுவாக இருக்குது. மற்றபடி ஓகே, ஓகே. விறுவிறுப்பான்ட்டு சொல்ல முடியாது. ஆனால் இந்தியன் 1 இதோட பெஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மியூசிக் வந்து அந்த அளவுக்கு இது நல்லா இல்லை. மியூசிக் பழைய இது படம் மாதிரி இல்லை இது ஆக்சுவலி.
தேர்ட் பார்ட் லீடு எப்படிமா இருக்கு கிளைமேக்ஸ் அது நல்லா இருக்கு. தேர்ட் பார்ட் ஒரு மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கு. டென்னிங் எவ்வளோ ரேட்டிங்? 10க்கு இது வந்து ஒரு 7 கொடுக்கலாம். நான் 10க்கு 10 கொடுப்பேன். சூப்பராக இருந்தது. வளர ஜென்ரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது முடிவு வந்து ஒழுங்காக இல்லைனால தான் அது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. தவிர மற்றெல்லாம் சூப்பராக இருக்குது. கதை ஸ்டார்டிங் வந்து நைஸாக போகலாம். கட்டாயம் நல்லா போச்சு. தமிழோட செய்தி அப்படி அவரு இந்தியன், அந்த இந்தியன் இதை கீப்பப் பண்ணுறாரு. நல்லா இருக்கு. சித்தார்த்தது எனக்கு நோ கமெண்ட்ஸ். அது நல்லா காட்டியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ அது 4 பேர் 3 பேர் இல்லை. அது ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. நல்லா ஆமாம், சங்கர் எப்பவுமே சங்கர் தான். நான் 10க்கு 9 கொடுப்பேன். நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் தான் வந்தாங்க. சூப்பராக இருந்தது. மியூசிக் இந்தியன் 1 அளவு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இந்தியன் 3 நல்லா இருந்தது. இந்தியன் 3 டைலர் போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்தது.